இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டை பற்றி ஒரு பலவிதமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரெஸ்ல்மேனியா டே 1 மெயின் ஈவெண்ட்டை அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கந்தர் வர்சஸ் ஜே யூசோ மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அந்த மேட்ச் இப்போ கேன்சல் பண்ணிட்டு இந்த மேட்சை ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் தான் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ரோலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க். இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு இவங்க 3 பேருமே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமாக என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் பால் ஹியூமனோட ரோமன் ரெயின்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இந்த இடத்துல கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் செத் ரோலின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரோமன் ரெயின்ஸ் அப்செட் ஆறாரு. அது செத் ரோலின்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, ஷீல்டை பத்தி சொல்லுவாரு. அது என்னன்றது கிளியரா தெரிஞ்சுக்கங்க. இதே ஸ்டேடியத்தில் 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நடைபெற்ற போது ஷீல்டு டீம் மெம்பர்ஸ் அப்படியே ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவாங்க. அந்த விஷயத்தை பற்றி செத் ரோலின்ஸ் பேசியிருப்பாரு. அதனால நீ ஷீல்டோட நம்பிக்கையில் இருந்துடாத, நீ ஷீல்டுன்ற நினச்சிக்கிட்டு இருக்காத, நான் உன்னை பொழந்து எடுக்க போறேன்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கடுப்பேற்றி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு வந்திருப்பாரு. சிஎம் பங்கு வந்தோடனே எனக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி ரோமன்கிட்ட பார்த்து பேசிட்டு, அது மட்டும் இல்லாமல் பால் ஹியூமனை பற்றி பேசுவார். பால் ஹியூமனை பற்றி தான் பேச போறாரு. பால் ஹியூமன் இந்த ரெஸ்ல்மேனியாவில் சிஎம் பங்க் போக போறான்ற மாதிரி இதுலயே தெரிஞ்சிடும். பால் ஹியூமன் சிஎம் பங்க வந்து தடவி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக சிஎம் பங்க் கண்கலங்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் விளையாட போறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனாலவே இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஏற்படுத்தி இருக்கு. அதனாலவே இந்த மேட்ச்ல வந்து பால் ஹியூமன் என்ன பண்ண போறாரு, ரோமன் ரெயின்ஸ் செத் ரோலின்ஸ் அடிச்சு போட்டு லோ மாதிரி சீட் பண்ணி விட்டுட்டு சிஎம் பங்க ஜெயிக்க வச்சு சிஎம் பங்க் கூட போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா செத் ரோலின்ஸ் ஷீல்டு மாதிரி வந்து பயங்கரமா தனக்குன்னு ஒரு ஷீல்டு டீமை கூட்டு வந்து அப்படியே வந்து ரோமன் ரெயின்ஸ் செத் ரோலின்ஸ் அடிச்சு போட்டுட்டு தன்னோட டீம் மூலமாக வெற்றி பெற்று போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால தான் அவர் ஷீல்டு ஹிண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் நான் தான்டா ஓடிசி அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணி தன்னோட ஓடிசி மூமெண்ட்டை மீண்டும் கெட் பெறுவாரு. ஆடியன்ஸ் மூலமா இப்படி கை தூக்கிட்டு கெத்த காமிச்சிட்டு போறாரு. இந்த 3 பேருமே ரெஸ்ல்மேனியாவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சமமான 33.33% வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்குமே எங்கேயுமே குறைவே கிடையாது. அதனால இந்த மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டாக ஏற்படுத்தியிருக்கு. சிஎம் பங்கும் பால் ஹியூமனும் சேர போகிறதே ஒரு 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 அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இவங்களுக்குள்ள ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் வந்து சிஎம் பங்க்கு பால் ஹியூமன் சேர்ந்துருவாங்களா ரெஸ்ல்மேனியாவில் மீண்டும் அப்படின்ற ரோமன் ரெயின்ஸை விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுகிட்டு இருக்கு. அதனாலவே இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது அதனால இந்த மேட்சை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறோம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இப்போ வந்து ஸ்டோரி லைன் பயங்கரமாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. போக போக ப்ரிடிக்ஷனை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். Thanks for watching.